கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெண்கள் ஐக்கிய சங்க ஆண்டு விழா கூடுகைக்கு கடந்து வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவதாக இந்த 2025ஆம் ஆண்டின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினை சிறப்புற நடைபெற உதவி செய்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இந்த பெண்கள் சங்க கூடுகையானது நம்முடைய சபையிலே சிறப்புற நடைபெற நல்ல ஆலோசனைகளை தந்து நம்மை வழிநடத்தி வந்த நம்முடைய சபை போதகர் அவர்களை நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். இப்பொழுது பெண்கள் ஐக்கிய சங்க செயலர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களை வரவேற்பார்கள். அடுத்தபடியாக இந்த பெண்கள் ஐக்கிய சங்க ஆண்டு விழாவின் சிறப்பு நிகழ்ச்சிக்கு பாடல்களை பாடி நம்மை மகிழ்விக்க வந்திருக்கின்றதான கொக்கெடிவிளை ஆயர்மண்டல திருச்சபையின் போதகர் அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாகவும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். அவர்களை நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் கணக்கர் அவர்கள் கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக இந்த பெண்கள் ஐக்கிய சங்க ஆண்டு விழாவில் என்ன சிறப்பு நிகழ்ச்சியை நடத்தலாம் என நாங்கள் ஆலோசித்த பொழுது திரு ஜான் பெனட்ராஜ் அவர்களுடைய குடும்பத்தினர் இந்த சிறப்பு நிகழ்ச்சியினை நாங்கள் இன்று நடத்தி தருகிறோம் என்று வாக்களித்தார்கள். அதன்படி பிரதர் அஜிகுமார் அவர்களுடைய தலைமையிலே சிறகொடிந்த பறவை என்ற தலையங்கத்தின் கீழே ஒரு கதா காலட்சேபம் நடத்தி தர ஆயத்தமாக இருக்கிறார்கள். அன்னார் அவர்களையும் நம்முடைய திருச்சபையின் சார்பிலும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பிலும் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அவர்களை நம்முடைய திருச்சபையின் போதகர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்பார்கள். அடுத்தபடியாக நமது பெண்கள் ஐக்கிய சங்கத்துக்கு முழு ஒத்துழைப்பு தருகின்றதான நமது செயற்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். கோயில் பிள்ளை அவர்களையும் வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சியினை காண ஆவலோடு வந்திருக்கின்றதான நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். மேலும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியினை லைவ் டெலிகாஸ்ட் செய்து கொண்டிருக்கின்றதான ஷஹீனா விஷன் டிவி நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். மேலும் ஒளி அமைத்து தருகிறதான ஜேஇடி சவுண்ட்ஸ் பெண்கள் சங்க கணக்கர். இம்மானுவேல் சிஎஸ்ஐ சபை கண்ணாம்பலஞ்சி. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவார். இம்மானுவேல் சிஎஸ்ஐ சபை கண்ணாம்பலஞ்சி 2025ஆம் ஆண்டு
பெண்கள் ஐக்கிய சங்க ஆண்டறிக்கை உங்கள் முன் வாசித்து சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வாண்டின் பெண்கள் ஐக்கிய சங்கமானது ஞாயிறு பிற்பகல் 3 மணிக்கு 19/1/2025 அன்று சபை போதகர் திரு ஜெய்சிங் தலைமையில் ஜெபத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது. அன்றைய தினம் லூக்கா 10:38 முதல் 42 வரையுள்ள திருமறை வசனங்களை ஆதாரமாக கொண்டு மரியாளின் குணாதிசயங்களை பற்றி சபை போதகரால் சிறப்பு செய்தி கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிற்பகல் 3 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கமானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இச்சங்கத்தின் நோக்கம் ஜெபம், சாட்சி, சேவை. ஒவ்வொரு மாதமும் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை சேகர பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகையானது நமது சேகரத்துட்பட்ட ஒரு திருச்சபையின் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சேகர கூடுகையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். சேகர பெண்கள் ஐக்கிய சங்க தியான முகாமானது 27/8/2025 அன்று காட்டாக்கடை CSC சேகர ஆலயத்தில் வைத்தும், சேகர பெண்கள் ஐக்கிய சங்க ஆண்டு விழாவானது 13/12/2025 அன்று ஐநேரிபுரம் சேகர ஆலயத்தில் வைத்தும் சிறப்பாக நடைபெற்றது. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். ஒவ்வொரு கூடுகையிலும் நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபையின் குடும்பங்களுக்காக, வியாதியஸ்தர்களுக்காக, தேவையில் இருப்போருக்காக ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு வருகிறது. நம் பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்கு தலைவராக இருந்து வழிநடத்தி வருகின்ற சபை போதகர் திரு ஜெய்சிங் மற்றும் ஆலோசகராக இருந்து செயல்படுகின்ற திருமதி சுபலா ஆகியோருக்கு நன்றியை கூறிக்கொள்கிறோம். மேலும் நம் பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் செயற்குழு உறுப்பினர்கள், சபை மக்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். 7/12/2025 அன்று பெண்கள் ஐக்கிய சங்க ஆலோசனை கூட்டமானது சபை போதகர் தலைமையில் நடைபெற்றது. அதன்படி 29/12/2025 அன்று பெண்கள் ஐக்கிய சங்க ஆண்டு விழா நடத்தவும், சிறப்பு நிகழ்ச்சியாக அஜித்குமார் அவர்களின் சிறகுடித்த பறவை என்ற தலைப்பில் கதாகலட்சேபம் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. பரிசுகள் கடந்த ஆண்டை போலவே வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டது. மேற்குறிப்பிட்ட தீர்மானத்தின்படி இன்று 29/12/2025 பெண்கள் ஐக்கிய சங்க ஆண்டு விழாவானது சபை போதகர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நல்ல ஆலோசனைகளை தந்த சபை போதகருக்கும், சிறப்பு நிகழ்ச்சி நடத்த வந்திருக்கும் பிரதர் அஜித்குமார் மற்றும் அவரது குழுவினருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்கு முழு ஆதரவையும் தருகின்ற திருச்சபை குடும்பங்களுக்கு ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். இவன் பெண்கள் ஐக்கிய சங்க கணக்கு. வரவு செலவு 2024ஆம் ஆண்டின் மீதி இருப்பு 4207. காணிக்கை மூலம் ஏலம் மூலம் வரவு 2270. சிறு சேமிப்பு மூலம் வரவு 22,430. அன்பளிப்பு மூலம் வரவு 2,700. 2025ஆம் ஆண்டின் மொத்த வரவு 31,607. செலவு விவரம்: பரிசு வழங்கியது 3,545. சிறு சேமிப்பு திருப்பி கொடுத்தது 21,309. சிற்றுண்டி செலவு 4,600. மொத்த செலவு 29,454. 2025ஆம் ஆண்டின் மொத்த வரவு 31,607. 2025ஆம் ஆண்டின் மொத்த செலவு 29,454. 2025ஆம் ஆண்டின் மீதி இருப்பு 2,153. 2025ஆம் ஆண்டின் மீதி இருப்பு 2,153. அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருச்சபையினுடைய பெண்கள் ஐக்கிய சங்கம் இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெற்றது. தலைவர் உரை என்று சொல்லி நான் சொல்ல விரும்பவில்லை. நம்முடைய திருச்சபையில் எல்லா காரியங்களும் அதில் பெண்கள் சங்கம் ஒரு தூண் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் அதிகமாக செபிக்கின்ற குழு பெண்கள் சங்கம். மற்ற எல்லா குழுக்களும் அந்த வகுப்புகள் நடைபெறும், ஜெபித்து நிறைவு செய்து சென்று விடுவார்கள்.
ஆண்கள் சங்கம் வீட்டுக்கு கொடுத்ததற்காக போவார்கள். ஆனால் திருச்சபையில் அமர்ந்து ஜெபிக்கின்ற ஒரு சங்கம் பெண்கள் சங்கம், திருச்சபையினுடைய தூண். அவ்விதமாக செயல்படுகின்றார்கள். வருகின்ற ஆண்டும் மிக சிறப்பாக செயல்பட உங்களுக்கு வாழ்த்துகிறேன். உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த ஆண்டு மிக சிறப்பாக பணிகளை செய்து ஜெபித்த எல்லா நிலையிலும் திருச்சபையோடு ஒருங்கிணைத்து செயல்பட்ட அனைத்து பெண்களை சங்க உறுப்பினர்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். அதோடு கூட இந்த சிறப்பு நிகழ்வு அவர்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக நாட்களுக்கு முன்பு சொன்னார்கள். நானும் அவரை சந்தித்து பேசினேன். மிக சிறப்பாக ஏற்ற வேளையில் எல்லாரும் நண்பர்கள் இல்லை. இந்த நிகழ்வில் வந்திருக்கின்ற அந்த ஒருவரை தவிர, எனக்கு அவரை மட்டும் ரொம்ப பழக்கம் இல்லை, ஒருவரை தவிர மீதி எல்லோரும் நண்பர்கள் என்று சொல்லலாம். அவர்களிடையே திருவாளர் எட்வின் சாம் அவர்கள் நம்முடைய விழாத்துறை போதவருடைய மகன், மூத்த மகன். அதோடு கூட நம்முடைய கோயர் மாஸ்டருடைய அண்ணன், அவருடைய சித்தி பையன் தான் நம்முடைய கோயர் மாஸ்டர். அவ்விதமாக அவர்கள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் இணைந்து விவிஎஸ் நடத்தியிருக்கிறோம். மார்த்தாண்டம் கல்லூரியிலே பேராசிரியராக பணி செய்கின்றார்கள். நல்ல கீபோர்டு வாசிக்கின்ற அந்த காலத்திலிருந்தே நல்ல முறையிலே இசைக்கருவி வாசிக்கின்ற அருமை நண்பர். அவரை நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்று கொள்கின்றேன். அதோடு கூட திருவாளர் மனோகரன் அவர்கள் நான் ஆரம்ப கால திருப்பணி ஆற்றுகின்ற பொழுது அந்த திருச்சபையினுடைய செயலராக இருந்தவர்கள். அதற்கு பிற்பாடு அவருடைய இந்த பணிகள் நிமித்தமாக அந்த பணியை தொடர முடியவில்லை. அநேக இடங்களிலே ஞாயிற்றுக்கிழமையும் மற்ற நாட்களிலும் இந்த நிகழ்வுகளுக்காக செல்லுகின்றார்கள். அதிகமாக அந்த பணியை செய்கின்றார்கள், இறை பணியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடையே நம்முடைய திருச்சபையின் சார்பாக, செயற்குழு சார்பாய், நம் அனைவர் சார்பாக வாழ்த்தி வரவேற்று கொள்ளுகின்றேன். அதோடு கூட நம்முடைய இந்த நிகழ்வை நடத்துகின்ற திருவாளர் அஜிகுமார் அவர்களும் நாங்கள் இணைந்து விடுமுறை வேதாம பணி நடத்தியவர்கள். உங்களுக்கு தெரியும், அநேக நிகழ்வுகளுக்கு நம்முடைய திருச்சபையில் வந்தவர்கள். அவர்களுடைய சிறப்பான பணிகள் நம்முடைய திருச்சபையில் அநேக நேரங்களில் இருந்திருக்கிறது. செய்தி பெருவிழா 2 முறை நடத்தியிருக்கிறார்கள். ஒரு கதா காட்சியம் நடத்தியிருக்கிறார்கள். இது 2வது கதா காட்சியம். அவ்விதமாக அவர்கள் குடும்பமாய் வந்து இந்த பணியை செய்கின்றார்கள். அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக, செயற்குழுவின் சார்பாய், நான் அனைவர் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அவருடைய குடும்பத்தை வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக தெக்கன் வளாகத்திலே 5 ஆண்டுகள் பணி செய்த அன்பு போதகர் ரெவரண்ட் பக்த ஜெபனேஸ் அவர்கள் இப்பொழுது கொக்குடிமலை திருச்சபையிலே போதகராக இருக்கின்றார்கள். 5 ஆண்டுகள் பழகுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. சேகரத்தில் எல்லா பங்களிப்புகளையும் மிக சிறப்பாக கொடுக்கின்றவர்கள். அவர்கள் இன்று பாடல்களை பாடி நம்மை மகிழ்விக்கும்படியாய் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் திருச்சபையின் சார்பாக, செயற்குழுவின் சார்பாய் வாழ்த்தி வரவேற்று கொள்கின்றேன். இன்னுமாகிய நண்பர், நான் முதல்ல சொன்னது போல இவர் ஒருவரை தான் எனக்கு அவரையும் பழக்கம் இல்லை. தபலா வாசித்து சிறப்பிக்கின்றவர்கள். அவர்கள் இன்று தபலா வாசித்து சிறப்பிக்கின்றார்கள். அதோடு கூட இந்த பணியில் இணைந்திருக்கின்றார்கள். அது ஒரு சிறப்பான ஒன்று. அவர்களையும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக, செயற்குழுவின் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அவருடைய கரங்களை கொடுக்கிறேன். அவர்கள் ஒரு பாடல் பாடுகின்ற பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். அதைத் தொடர்ந்து அவருடைய நிகழ்வுகள். പാടുവാൻ എനിക്കില്ലിനി ശബ്ദം പാവനനേ നിൻ സ്തുതികളല്ലാതെ.
എനിക്കില്ലിനി ശബ്ദം പാവനനേ നിൻ സ്തുതികളല്ലാതെ പാടുവാൻ എനിക്കില്ലിനി ശബ്ദം പാവനനേ നിൻ സ്തുതികളല്ലാതെ പാരിലൻ ജീവിതം തീരും വരെയും പാടിടും ഞാൻ നിനക്കായി മാത്രം പാടിടും ഞാൻ നിനക്കായി മാത്രം പാടുവാൻ എനിക്കില്ലിനി ശബ്ദം പാവനനേ നിൻ സ്തുതികളല്ലാതെ ഒരു കണ്ണിനും തയത്തോന്നാതെ ഞാൻ നിരാശയിൻ അടിത്തട്ടിലന്നു ഒരു കണ്ണിനും ദയത്തോന്നാതെ ഞാൻ നിരാശയിൻ അടിത്തട്ടിലന്നു കിടന്നുഴലും നേരത്തവൻ എന്നെ കരകയറ്റിയ നായക എൻ യേശുവേ കരകയറ്റിയ നായക പാടുവാൻ എനിക്കില്ലിനി ശബ്ദം പാവനനേ നിൻ സ്തുതികളല്ലാതെ പാപത്താൽ മുറിവേറ്റു വഴിയരുകിൽ ആരും അറിയാതെ കിടന്നപ്പോ പാപത്താൽ മുറിവേറ്റു വഴിയരുകിൽ ആരും താലോലിച്ചു ആലംബമേകിയോനെ എൻ യേശുവേ ആനന്ദദായകനേ പാടുവാൻ എനിക്കില്ലിനി ശബ്ദം പാവനനേ നിൻ സ്തുതികളല്ലാതെ പാടുവാൻ എനിക്കില്ലിനി ശബ്ദം പാവനനേ നിൻ സ്തുതികളല്ലാതെ പാരിലൻ ജീവിതം തീരും വരെയും പാടിടും ഞാൻ നിനക്കായി മാത്രം പാടിടും ഞാൻ നിനക്കായി മാത്രം പാടുവാൻ എനിക്കില്ലിനി ശബ്ദം പാവനനേ നിൻ സ്തുതികളല്ലാതെ
என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவே. இன்னல் யாவும் அகன்ற புதுமை மன்னவர் மகிமையே. என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவே. இன்னல் யாவும் அகன்ற புதுமை மன்னவர் மகிமையே. பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். மனிதன் வாழ உலகில் தேவன் மகிமையாவும் துறந்தார். மனிதன் வாழ உலகில் தேவன் மகிமையாவும் துறந்தார். இனிதான் நாமும் புதிதாய் வாழ்வு பெறவே இயேசு பிறந்தார். கனிவாய் நமது இதயம் தேடிதமா வந்து அமர்ந்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். கவலை என்னை அணுகும் போது துணையாய் தாமும் வருவார். கவலை என்னை அணுகும் போது துணையாய் தாமும் வருவார். புயலாய் வாழ்வில் துயரம் வீசும் அருகில் நின்று காப்பார். இமைகள் கண்ணை காக்கும் தேவன் அதுபோ நம்மை காப்பார். என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவே. இன்னல் யாவும் அகன்ற புதுமை மன்னவர் மகிமையே. என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவே. இன்னல் யாவும் அகன்ற புதுமை மன்னவர் மகிமையே. பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார்.
சபைக்குழுவை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே பெண்கள் சங்க ஆண்டு விழா மிக சிறப்பாய் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற பெண்கள் சங்கத்துடைய தலைவி, செயலர், கணக்கர், அதனுடைய பொருளர், அவருடைய உறுப்பினர்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்விலே குழுமி இருக்கின்ற இறை மக்கள், சத்தத்தின் எல்லைக்குள்ளாய் இருந்து நிகழ்வை கவனிக்கின்ற அன்பர்கள், நல்ல பாடல்களை பாடி இறைநாமத்தை மகிமைப்படுத்திய அன்பு நண்பரும் அருள்திரு பக்த ஜெபனேஷ் அவர்களுக்கும் அன்பு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். மிகச்சிறப்பான இசைகளை தந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் எட்வின் சாம் அவருடைய குழுவினருக்கும் நான் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த கூடுகைக்காக ஓராண்டுக்கு முன்னதாகவே இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று சொல்லி, ஜனவரி மாதத்திலிருந்து இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று சொல்லி எங்களை அழைத்த அன்பு நண்பர், அன்பு சகோதரர் ஜான் பெனட் அவருடைய குடும்பத்திற்கு நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லுகிறேன். இந்நிகழ்வை அவர் நிச்சயமாக நேரலையிலே கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை நான் 2008ஆம் ஆண்டு உங்களுடைய திருச்சபையிலே டிசம்பர் 25ஆம் தேதி நிகழ்த்தியிருக்கிறேன். அன்பு சகோதரனை அழைக்கும் போது இதை நான் சொன்னேன். நான் ஒரு விசை 17 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தி இருக்கிறேன் என்று சொன்னேன். இன்னொரு கதையை யோசிக்கலாம் என்று சொன்னபோது, வேண்டாம், எங்களுக்கு இந்த கதை போதும், இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி தாருங்கள் என்று சொல்லி அழைத்தார்கள். அதன் அடிப்படையில் மீண்டும் இந்நிகழ்வை உங்களுக்கு முன்பாக நிகழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்நிகழ்வை நேரலை செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களையும் வாழ்த்துகிறேன். ஒலி அமைப்புகளை தந்து கொண்டிருக்கின்ற நண்பரையும் நான் வாழ்த்துகிறேன். இறையாசி உங்களோடு கூட இருப்பதாக. ஒரு நிமிடம் கண்களை மூடி இறை வேண்டுதல் செய்வோம். விடிவெள்ளி நட்சத்திரமும் சுடரொளி பட்டயமும் சாரோன் என்றோ ஜாவும் பள்ளத்தாக்கின் லீலியும் நீதியின் சூரியனுமாயிருக்கின்ற அன்பு இறைவா, சிறகொடிந்த பறவை என்னும் தலையங்கத்தில் உண்மை சம்பவத்தை இசை வழி நற்செய்தியாய் கேட்க காத்திருக்கிறோம். நிறங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பர்களே, தேவ ஆவியானவர் நம்மத்தில் இறங்கி வந்து அசைவாடும்படியாய் இசையோடு நாம் அவரை வருந்தி அழைப்போமா? அன்னையாய் காக்கும் அமுதனே போற்றி, இன்று நடத்தும் ஈசனே போற்றி, ஈகையுள்ளோரின் இதயமே போற்றி போற்றி. ஆகமங்கள் புகழ் வேதானமோ நமோ, வாகு தங்கு குரு நாதா நமோ நமோ, ஆயர் வந்தனை செய் பாதா நமோ நமோ, ஆயர் வந்தனை செய் பாதா நமோ நமோ, அருரூபா. மாகமண்டலவி லாசா நமோ நமோ, மேக பந்தியினு லாசா நமோ நமோ, வான சங்கம விஸ்வாச நமோ நமோ, வான சங்கம விஸ்வாச நமோ நமோ, நரதேவா. ஆகமங்கள் புகழ் வேதா நமோ நமோ, வாகு தங்கு குரு நாதா நமோ நமோ, ஆயர் வந்தனை செய் பாதா நமோ நமோ, ஆயர் வந்தனை செய் பாதா நமோ நமோ, அருரூபா. இப்படியாய் திருச்சபை ஒன்றில் ஒரு அழகான ஆராதனை ஒன்று நடந்து கொண்டிருந்தது. மக்கள் எல்லாம் செய்தியாளர் கொடுத்த செய்தியை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை திருச்சபையில் நம்முடைய போதகர்
20 நிமிட பிரசங்கத்துக்கு பதிலாக ஒரு அரை மணி நேரம் பேசினா என்ன செய்வோம்? கடிகாரத்தை உற்று பார்ப்போம், போதகரையும் உற்று உற்று பார்ப்போம். அப்படி என்றால் 1.5 மணி நேரம் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மக்களுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் பேர் தூங்கிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் பேர் எழும்பி வீட்டுக்கு போனாங்க. இதை பார்த்த பிரசங்கியார் ஒரு சலுகை அறிவிப்பு ஒன்று அறிவித்தார். எனக்கு கூட்டம் முடியும் வரைக்கும் தூங்காம உட்கார்ந்து கூட்டத்தை கவனிக்கிறவர்களுக்கு கூட்ட முடிவில் ஒரு ஸ்வீட் வழங்கப்படும் என்று சொன்னார். இனிப்பான ஒன்று இலவசமாய் கிடைக்கிறது என்று சொன்னால் மகிழ்ச்சி தானே. அந்த மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியோடு தூங்கி இருந்தவரும் விழித்துக் கொண்டார்கள். செய்தியை கேட்பது போல் சிலர் நடித்து கொண்டிருந்தார்கள், சிலர் செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கூட்டத்தில் ஒரு பாட்டியம்மாவும் உட்கார்ந்துருந்தாங்க. பாட்டியம்மாவுக்கு இந்த ஸ்வீட் வேணும்னு ஆசை தான். கண்ணை திறந்து செய்தி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தன்னை அறியாமலே தூங்கி விட்டார்கள். கண்ணை மூடி தூங்க ஆரம்பித்தாங்க. சிலரை பார்த்தீங்கன்னா கண்ணு மூடுறதும் வாதிறக்கிற சுபாவம் இருக்கும். இந்த ரோட்டில் போகிற பஸ்ஸில் முந்தி அடித்து ஓடி முன் சீட்டுக்கு சண்டை போட்டு சைட் சீட்டில் உட்கார்ந்துருப்பாங்க. 1/2 கிலோமீட்டர் போனதும் தூங்குவாங்க. வா திறந்துருக்கும். ரோட்டில் போகிற வர குப்பையெல்லாம் வாய்க்குள்ளே போனாலும் தெரியாதவங்க நிறைய பேர் உண்டு. இந்த சுபாவம் இந்த பாட்டிக்கு இருந்தது. தூங்குவதற்காக கண்களை மூடினார்கள், வாய் திறந்திருந்தது. ஒரு பெரிய வண்டு ஒன்று சுற்றி 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 ஆலயத்தை சுற்றி சுற்றி வந்தது. என்று சொல்லி எழும்பினால் கோயர் பிள்ளைகள் முன்னர் எழும்ப, திருச்சபையர் பின்னர் எழும்ப பாடல் இப்படி இனிதே ஆரம்பித்தது. இயேசுவே கிருபாசனா பதியே கெட்ட இளைஞனை மீட்டர், இயேசுவே கிருபாசனா பதியே. நல்ல பாடல், நம்ம அடிக்கடி பாடி நம்முடைய விசுவாசத்தை மெருகின்ற பாடல். இப்பதான் இந்த தாசமா நினைத்தா நல்ல பாட்டா இருக்க. இந்த பாட்டோடு சேர்த்து பட்டு சேலை விலையை கேட்டால் பாஸ்டருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, கேட்டுருவோம் என்று சொல்லி இப்போ பாட்டோட சேர்த்து பட்டுச்சேலை விலை எப்படி கேட்க ஆரம்பித்தார். அக்கரோசம்மா பட்டுச்சேலை என்ன விலை, அக்கரோசம்மா பட்டுச்சேலை என்ன விலை, எங்கிருந்து வாங்கினது காஞ்சிபுரம் பட்டா, இது சத்தியமா நீ எனக்கு சொல்ல வேண்டுமே, அங்கிருந்து நானும் ஒரு பட்டு ஒண்ணு வாங்கிடவே, புருஷனையும் கூட்டிக் கொண்டு உன்னிடத்தில் நான் வருவேன், ரோசம்மா பட்டுச்சேலை என்ன விலை, அக்கா ரோசம்மா பட்டுச்சேலை என்ன விலை. ஆஹா, வீட்டில் எங்கூட பேசுறது கிடையாது, இங்க வந்து பட்டுச்சேலை விலைய பாட்டில் கேட்குறியா, எனக்கு பாட தெரியாதா, பாஸ்டர் அடுத்த பாட்டு சொல்லட்டும், எனக்கு பாட தெரியுமான்னு சொல்லி நீ புரிஞ்சுக்குவே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே உட்கார்ந்துருந்தார். போதகர் அடுத்த பாடலை அறிவித்தார். நாம் எழுந்து கண்களை ஏறெடுப்போம், மாமேறு நேராய் என் கண்களை ஏறெடுப்போம் என்ற இனியும் நடித்துக் கொண்டிருப்பாயானால் நம்முடைய நிலை பரிதாபம் என்பதை மறந்துவிட வேண்டாம். நண்பனே, கோடி பணம் இருந்தால் உலக வேண்டுமென்றால் 1 மணி நேரத்திலே சுற்றி வட்டமிட்டு வரலாம். ஆனால் கோடி கோடியாய் கொட்டினாலும் பரலோகத்தை நாம் எட்டி கூட பார்க்க முடியாது. காஷ்மீர் போறதுக்கு வேணா கார் வாங்கலாம், ஆனா பரலோகம் போவதற்கு எந்த வண்டி வாங்கலாம். காஷ்மீர் போவதற்கு கார் ஒண்ணு வாங்கினேன்,
காஷ்மீர் போவதற்கு காரு ஒன்று வாங்கினேன், பாதி வழியில் ரிப்பேரு திரும்பி விட்டேன் ஊருக்கு, பாதி வழியில் ரிப்பேரு திரும்பி விட்டேன் ஊருக்கு. பரலோகம் போவதற்கு எந்த வண்டி வாங்கலாம், பரலோகம் போவதற்கு வண்டி ஒன்றும் வேண்டாமே, சிக்கலின்றி போவதற்கு சிலுவை பாதை போதுமே, சிக்கலின்றி போவதற்கு சிலுவை பாதை போதுமே. ஆம் நண்பனே, நாம் சிக்கலின்றி பரலோகம் போக வேண்டும் என்று சொன்னால் சிலுவையின் பாதையை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு ஸ்டெயின்ஸ் இறைவனுக்காய் தன்னை அர்ப்பணித்தது தன்னுடைய 10வது வயது. அதுபோல இன்று நம்மை இறைவனுக்காய் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். அர்ப்பணித்துக் கொள்வோம். ஓடையில் மெதுவாய் உருண்டோடும் கற்களைப் போல நாட்களும் காலமும் மெல்ல மெல்ல நகர்ந்தது. இறைவனுக்காய் தன்னை அர்ப்பணித்த ஸ்டெயின்ஸ் திருச்செவில் சென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். இப்படியாக இறைவனுக்காய் வாழ்ந்து கொண்டிருந்த ஸ்டெயின்ஸின் வாழ்க்கையிலே ஒரு பெரும் புயல் வீச ஆரம்பித்தது. பெரும் புயல் வீச ஆரம்பித்தது. புயல்தான் குடும்ப பொறுப்பு ஸ்டெயின்ஸுடைய தலை மீது விழுந்தது. குடும்பத்தை நினைத்து, தொழிலை மதித்து, எழுத்தாளராய் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையில் 6 ஆண்டுகள் அப்படி உருண்டோடிற்று. ஒரு நாள் காலையிலே ஸ்டெயின்ஸ் திருச்சபைக்கு கடந்து சென்றார். திருச்சபையா? திருச்சபை என்றால் என்ன? திருச்சபை என்பது அமைதியாய் ஆண்டவரை வணங்கும் அமைதி பூங்கா, அன்பு ஆட்சி செய்யும் அரண்மனை, வேற்றுமை களைந்து ஒற்றுமை வளர்க்கும் நந்தவனம், வேதனைப்படுவோர் ஆறுதலடையும் சரணாலயம், வருத்தப்படுவோரின் சுமை தாங்கி கல், ஏழை பணக்காரன் பாகுபாடில்லாத பல்கலைக்கழகம் திருச்சபைகள், உண்மை ஊழியர்கள் உண்மையாய் உழைக்கும் பூங்காவனம் திருச்சபை. ஆனால் இன்று பல இடங்களிலே திருச்சபையுடைய நிலை, சிற்றப்பன் வீட்டுக்கு சென்று சிற்றாடை வாங்கி வரலாம் என்று நினைத்து சென்றால் சிற்றப்பன் பெண்ஜாதி ஈச்சம்பாயை எளியில் கட்டிக்கொண்டு எதிரே வந்து நின்றாளாம். அந்நிலைதான் இன்றைய திருச்சபையுடைய நிலை. இந்த கால திருச்சபைகளை நினைக்கிற போது ஒரு சிறு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. இல்லம் ஒன்றிலே அண்ணன் ஒருவரும் தங்கைகள் 3 வளர்ந்திருந்தார்கள். சிறு வயதிலே பெற்றோரை இழந்த இந்த சகோதரிகள் அண்ணனால் வளர்க்கப்பட்டார்கள். இந்த தங்கைகள் அண்ணனோடு அன்பாகவும் ஐக்கியமாகவும் இருப்பார்கள். ஆனால் இந்த 3 தங்கைகளும் மாறி மாறி எப்பவும் சண்டை, போட்டி பொறாமை சண்டை. இச்சூழ்நிலையில் இந்த தங்கைகளுடைய நல்வாழ்வை கருத்தில் கொண்ட அண்ணன் இந்த தங்கைகளுக்கு நல்ல தையல் கலையை கற்றுக் கொடுத்திருந்தார். நாட்கள் நகர்ந்தது. ஒரு நாள் அண்ணனுக்கு திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. திருமணத்திற்கு சென்று புத்தாடைகள் எல்லாம் எடுத்து வந்தார்கள். திருமணம் என்றாலே மகிழ்ச்சி. திருமணத்திற்கு முந்தைய நாள் இரவு மணமகன் எடுத்து வந்த ட்ரெஸ்ஸை போட்டு அளவு பார்த்தான், அழகு பார்த்தான், பேண்டை போட்டு பார்த்தான், அழகா இருந்துச்சு. ஆனா ஆரஞ்சு நீளம் அதிகமாக இருந்துச்சு. சட்டையை போட்டா பேண்டையும் பார்த்துட்டு கோமாளி மாதிரி தெரிஞ்சு. இருந்தாலும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லி மடித்து வைத்து விட்டு தூங்க ஆரம்பித்தார். அண்ணனுடைய இந்த நிலை தங்கைகளுக்கு தெரியும். இரவிலே தூங்கி கொண்டிருந்த போது மூத்த சகோதரி 12 மணிக்கு இரவு 12 மணிக்கு விழித்து கொண்டாள். ஐயோ, என்னுடைய அண்ணன் நாளை இந்த ஆரஞ்சு நீளமான பேண்டை போட்டுட்டு மணக்கோலத்தில் அமர வேண்டுமா என்று சொல்லி யோசித்தாள். அந்த பேண்டை எடுத்து சரியாக, அவளுக்கு தான் தையல் கலை தெரியுமே, சரியாக ஆரஞ்சு நீளத்தை கட் பண்ணி தைத்து வைத்து விட்டு தங்கையிடத்துல சண்டைய காரணத்தினால ஒண்ணுமே சொல்லாம தூங்கிட்டாள். விடியற்காலம் 3 மணிக்கு 2வது தங்கை விழித்துக் கொண்டாள். அவளும் நினைத்தாள், ஐயோ என்னுடைய அண்ணனுக்கு இந்த பரிதாப நிலையா? பேண்டை எடுத்தால் ஆரஞ்சு நிலத்தை சரியாய் கட் பண்ணி தைத்து வைத்து விட்டு தூங்க ஆரம்பித்தாள். அதிகாலை 4 மணிக்கு 3வது தங்கை எழும்பினாள். அண்ணனுடைய நிலையை நினைத்தாள். பேண்டை எடுத்தால் சரியா ஆரஞ்சு நிலத்தை கட் பண்ணி வைத்து விட்டு தூங்க ஆரம்பித்தாள். மறுநாள் காலை மணமகன் எழுந்தான், குளித்தான், வண்ண பவுடர்களால் முகத்தில் எல்லாம் சாயத்தை எல்லாம் பூசிக்கொண்டான். கண்ணாடி முன்பு சென்று பார்த்தான். என்ன அழகு, எத்தனை அழகு! அழகான சட்டையை போட்டான், இன்னும் சூப்பராக இருந்துச்சு. பேண்டை போட்டு பார்த்தா முந்தின நாள் ஆரஞ்சு நீளம் அதிகமாக இருந்தது, மறுநாள் டவுசராக மாறி போச்சு. ஒற்றுமையின்மையால் ஒரு குடும்பத்தை வந்த நிகழ்வை வேடிக்கையாய் நாம் சிந்தித்தோம். இன்று திருச்சபைகள் ஒற்றுமையின்மையால் வீழ்ந்து கொண்டிருக்கிறது. திருச்சபைகள் ஒருமைப்பாடு இல்லாதபடியினாலே திருச்சபைகள் ஆங்காங்கே வீழ்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவம் என்று பெயரளவு சொல்லி கிறிஸ்துவை அவமானப்படுத்துகின்ற அவமான நிலை. அன்பர்களை சிந்தித்துக் கொள்ளுங்கள். திருச்சபை வளர்ச்சி என்பது ஒரு பெரிய தேவாலயம் கட்டுவதாலோ, ஊரெல்லாம் வண்ணத்தோரணங்கள் கட்டி அழகுபடுத்துவதாலோ
திருச்சபை வளர்வதில்லை. திருச்சபை வளர்ச்சி என்பது அங்கிருக்கின்ற விசுவாசிகள் ஒரு சிலராய் இருந்தாலும் அவர்களுக்குள் இருக்கின்ற அன்பும் ஐக்கியமும் தான் திருச்சபையுடைய வளர்ச்சி. நிலையற்ற வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்போடு ஐக்கியத்தோடு வாழ அழைக்கப்படுகின்றோம். பக்தன் ஒருவன் அழகாய் பாடுகிறார். மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே, ஐயோ வாரிக்கொள்ளுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே, மரணம் வாரிக்கொள்ளுதே. MABS MBBS எல்லாம் போச்சுதே, MABEd MBBS எல்லாம் போச்சுதே, ஐயோ படிப்புள்ளோரையும் பாதாளம் வாரிக்கொள்ளுதே, ஐயோ படிப்புள்ளோரையும் பாதாளம் வாரிக்கொள்ளுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே, மரணம் வாரிக்கொள்ளுதே. அன்பர்களே, இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது. இங்கே ஏழைக்கும் பணக்காரனுக்கும் படித்தவனுக்கும் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் கூட இந்த உலக மரணம் நிச்சயம் உண்டு. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் நித்தியத்திலே ஒரு வாழ்வு உண்டு என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அந்த காலை வேளையிலே திருச்சபைக்கு சென்றடைந்த ஸ்டெயின்ஸ் அந்த நாள் இனியுள்ள நாட்களை இறைவனுக்காய் செயல்பட திருப்புமனையான நாள் என்றும் அறிந்திருக்கவில்லை. இந்திய தேசத்து தொழுநோயாளர் மத்தியில் ஊழியம் செய்ய இறைவன் அழைக்கும் நாள் என்றும் புரிந்திருக்கவில்லை. பாரதத்திற்காய் உயிருடன் தீயில் எரியப் போகிறேன் என்றும் அறிந்திருக்கவில்லை. அன்றைய ஆராதனை முடிந்தது. அந்நாளில் இந்திய மண்ணில் தொழுநோயாளிகள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருந்து விடுமுறைக்கு தாய்நாடாம் ஆஸ்திரேலியா சென்றிருந்த ரெபா ஸ்டீவன்ஸ் அம்மையாரை சந்திக்கும் வாய்ப்பு ஸ்டெயின்ஸுக்கு கிடைத்தது. சந்தித்துக் கொண்ட அவர்கள் ஊழியங்களை குறித்து, இந்திய தேசத்தினுடைய தொழுநோயாளியுடைய நிலையை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே அம்மையார் அவர்கள் இந்திய மக்களுடைய நிலையை ஸ்டெயின்ஸுக்கு இப்படியாய் எடுத்துரைத்தார். அன்பு சகோதரா, பாரத தேசத்தில் கோடிகள் வாழ்கின்றாரே மக்கள், இயேசு ரட்சகரை அறிய வாய்ப்பின்றி பாவத்தில் அழிகின்றாரே. அன்பு சகோதரா, பாரத தேசத்தில் கோடிகள் வாழ்கின்றாரே மக்கள், இயேசு ரட்சகரை அறிய வாய்ப்பின்றி பாவத்தில் அழிகின்றாரே. பாரத தேசம் பழம்பெரும் தேசம். ஆனால் இன்றும் கூட கல்லையும் மண்ணையும் கடவுளாய் பாவித்து வணங்குகின்ற தேசம் என்று பேசிக் கொண்டிருந்த அம்மையார் தன்னுடைய கைப்பைக்குள்ளிருந்து ஒரு அழகான இளைஞனுடைய புகைப்படத்தை எடுத்து ஸ்டெயின்ஸுக்கு காண்பிக்கிறார். ஸ்டெயின்ஸ், இது இளைஞனை பார் என்று சொல்ல ஸ்டெயின்ஸ் அந்த இளைஞனுடைய புகைப்படத்தை உற்று நோக்கிறார். யாரம்மா இது? எத்தனை அழகான இளைஞன், அழகாயிருக்கிறானே, இவனுடைய பெயர் என்ன என்று சொல்லி ஆர்வமாய் கேட்டார். அம்மையார் சொன்னார்கள், இவனுடைய பெயர் ஜோசியா என்று சொல்லிக் கொண்டே மீண்டும் தன்னுடைய கைப்பைக்குள் இருந்து இரண்டாவது ஒரு புகைப்படத்தை எடுத்து காண்பித்தார். இந்த புகைப்படத்தை பார்த்த ஸ்டெயின்ஸ், யாரம்மா இது? முகமெல்லாம் புண், சீல்வடிகிறது, பார்க்கவே அசிங்கமாய் இருக்கிறதே, யாரம்மா இது என்று சொல்லி கேட்கிறார். அந்த அம்மையார் சொன்னார்கள், ஸ்டெயின்ஸ், நீ முதல் படத்தில் பார்த்தாயே ஜோசியா, அழகான மேனி கொண்ட ஜோசியா, அந்த ஜோசியாவுடைய புகைப்படம் தான் இந்த இரண்டாவது புகைப்படமும். முதல் புகைப்படம் தொழுநோய் தாக்குவதற்கு முன்பு எடுக்கப்பட்ட படம், இரண்டாவது புகைப்படமோ தொழுநோய் தாக்கிய பின்பு எடுக்கப்பட்ட என்று சொல்லி விளக்கி கூறுகிறார். இதை கண்ட ஸ்டெயின்ஸினுடைய உள்ளம் மெழுகாய் உருகிறது. நோய்க்கு முன்பு அழகான முகம், நோய் தொற்றிக்கொண்ட பிறகு நோயினால் சீரழிக்கப்பட்ட முகம், ஆதரிக்கவோ அன்பு செலுத்தவோ பரிதவிக்கவோ பாசங்காட்டவோ யாருமின்றி சீரழிக்கப்பட்ட முகம். இதை கேட்ட இளைஞன் ஸ்டெயின்ஸ் ஒரு கணம் திகைத்தார். மீண்டும் ஒரு நிமிடம் அந்த இரண்டு புகைப்படங்களையும் மாறி மாறி உற்று நோக்கினார்.
நோயினால் அவன் முகத்தில் ஏற்பட்ட பயம், ஆதரிக்கவோ அன்பு செலுத்தவோ ஆளின்றி அனாதையாய் தனித்து விடப்பட்ட அவருடைய அவல நிலை, இவற்றை கண்ட இளைஞன் ஸ்டெயின்ஸ் அழுதார். உடைந்த உள்ளமாய் இல்லத்தை நோக்கி நடைபணமாய் நடந்தார் ஸ்டெயின்ஸ். அந்நாள் இரவு ஸ்டெயின்ஸுக்கு தூக்கமே வரவில்லை. அந்த இளைஞனுடைய கோரநிலை மீண்டும் மீண்டும் அவருடைய மனத்திரையிலே வந்தது. அங்கும் இங்கும் ஏதோ சிந்தித்துக் கொண்டு நடந்தார். ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லி வேதத்தை திறந்தார். அங்கே அவருக்கு கிடைத்தது மார்க் 1 அதிகாரம், இயேசு குஷ்டரோகிகளை சுகப்படுத்திய நிகழ்வு. இதை வாசித்த போது அவருடைய கண்கள் எல்லாம் குளமாயிற்று. உடல் நடுங்கியது. யாரோ அவரோடு பேசுவது போல் உணர்ந்தார். அன்பு மகனே ஸ்டெயின்ஸ், ஸ்டெயின்ஸ், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? இயேசு என்றால் என்ன விலை என்று கேட்டிடும் பாரதத்தில் கோடிகள் தொழுநோயால் அழிகின்றாரே. செல்வாயானி இந்தியாவில், செல்வாயானி இந்தியாவில், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? ஸ்டெயின்ஸ், ஸ்டெயின்ஸ், உனக்காய் நான் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டேனே, எனக்காய் நீ என்ன செய்தாய்? ஸ்டெயின்ஸ், உன் மேனியை பார் எத்தனை அழகு, உன் முகத்தை பார் எத்தனை பொலிவு. ஆனால் பாரத தேசத்தில் கோடி கோடியாய் மக்கள் மேனி பொலிவிழந்து வாழ்வில் செயலிழந்து நடைபணங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. உன்னால் அவர்களை ஆதரிக்க இயலாதா ஸ்டெயின்ஸ்? உன்னால் அவர்களை ஆதரிக்க இயலாதா ஸ்டெயின்ஸ்? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா என்று இயேசு பேதுருவிடம் கேட்டது போல் ஸ்டெயின்ஸிடமும் கேட்கிறார். கேட்ட கேள்விகள் அனைத்தும் இளைஞன் ஸ்டெயின்ஸின் கண்களிலிருந்து பெரும் நதியை வரவழைத்தது, பெரும் நதியை வரவழைத்தது. உள்ளத்தை பனியாய் கரையச் செய்தது. நின்ற இடத்திலே ஊழிய தரிசனத்தோடு முழங்கால் படியிட்டு தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறார். பாவி நான் கிருபை காட்டும், மீண்டும் ஓர் தருணம் தாரும், சுயத்தை முற்றும் ஒழித்துவிட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க, ஐயா உண்மையாய் உந்தன் பணி செய்ய. பாவினான் கிருபை காட்டும், மீண்டும் ஓர் தருணம் தாரும், சுயத்தை முற்றும் ஒழித்துவிட்டு உண்மையாய் உந்தன் பணி செய்ய, ஐயா உண்மையாய் உந்தன் பணி செய்ய, ஐயா உண்மையாய் உந்தன் பணி செய்ய. தன்னை முழுவதுமாய் இறைவனுக்கு அர்ப்பணித்த ஸ்டெயின்ஸ் அன்று இரவே புதிய தீர்மானத்தை எடுத்துக்கொண்டார். பல எதிர்ப்புகள் மத்தியிலும் இறையியல் கல்லூரியில் சென்று இறையியல் படிப்பை முடித்து இந்தியா திரும்ப நினைத்து அவருக்கு பெற்றாரும் உற்றாரும் ஊராரும் எதிர்ப்புகள் தெரிவித்தார்கள். ஸ்டெயின்ஸ், உயிர் மீது உனக்கு ஆசை இருந்தால் உன் முடிவை உடனே மாற்றிக்கொள். இந்திய தேசம் கிறிஸ்துவை அறிந்தும்
கிறிஸ்தவர்களுக்கு எதிராய் செயல்படுகின்ற தேசம், கிறிஸ்தவ பாதைகளையும் கன்னியாஸ்திரிகளையும் மானபங்கப்படுத்திய தேசம், இறைவன் வசிக்கின்ற திருச்சபைகளை தீக்கிரையாக்கிய தேசம் இந்திய தேசம், மத வேள்வித்த மனித மிருகங்கள் அதிகமாய் வாழுகின்ற தேசம் இந்திய தேசம். அங்கு கிறிஸ்தவனுக்கு வாழ்வும் இல்லை, வாழ வழியும் இல்லை. நீ சிந்திக்க தெரிந்த இளைஞன் முட்டாளாய் இராதே. சிந்தித்தால் இப்பொழுது சிந்தி, இல்லாவிட்டால் பிறகு சிந்திப்பாய், பிறகு சிந்திப்பாய். இந்த பேச்சுக்கெல்லாம் ஸ்டெயின்ஸின் காது செவிடன் காதலூதிய சங்கு கதையாகவே இருந்தது. மலை போன்ற எதிர்ப்புகளையும் எதிர்நீச்சலிட்ட ஸ்டெயின்ஸ் 1965 ஆண்டு ஜனவரி திங்கள் கடல் கடந்து இந்தியா வந்து சேர்ந்தார். அங்கே அவருடைய வருகைக்கு காத்திருந்த இறை தொண்டர்கள் அவரை அழைத்துக் கொண்டு இறைப்பணி களத்திற்கு நேராய் சென்றார்கள். சில நாட்கள் மெதுவாய் நகர்ந்தது. ஸ்டெயின்ஸ் தன்னுடைய ஊழியத்திற்கு உதவியாய் ஒரியா மொழியையும் சந்தாலி மொழியையும் கற்றுக்கொண்டார். அந்நாட்களில் இந்திய மக்களுடைய அறியாமையும் மூட பழக்க வழக்கங்களையும் கண்ட ஸ்டெயின்ஸ், இறைவா, இருள் படர்ந்திருக்கின்ற இந்திய மக்கள் மீது மெய்யொழியாம் நீர் வர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்தார். அது மட்டுமல்ல, கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் வீதிகள் தோறும் அலைந்து திரிந்து இறை அன்பை கூறினார். ஆதரிக்க ஆளின்றி, அன்பு காட்ட உறவின்றி, பெற்றாரின்றி உற்றாரின்றி தனிமையில் தவித்த மக்களை இறையன்பால் அள்ளி அணைத்து இன்பம் கொண்டார். இப்படி ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு நாள் முதன்மை குருக்கள் சில பேர் ஸ்டெயின்ஸுடைய இல்லத்திலே வந்தார்கள். ஸ்டெயின்ஸ், இனி நீ தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, உனக்கு ஏற்ற ஒரு துணையை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று சொல்லி சொன்னார்கள். அதற்கு ஸ்டெயின்ஸ் மறுமொழியாய், ஐயா, இறைவன் சித்தம் எதுவோ அது நடக்கட்டும் என்று சொல்லி சொன்னார். திருமணம் பெற்றார் உற்றார் சம்மதத்துடன் இறை சித்தப்படி நிச்சயிக்கப்பட்டது. மணப்பெண் யார் தெரியுமா? ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மருத்துவ மிஷனரி கிளாடிஸ். திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ஆனால் இன்றைய திருமணங்களோ ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. பைக் ஓட்ட தெரியுதோ தெரியலையோ, மாப்பிள்ளைக்கு ஒரு பைக், ஓசியா ஊர் சுத்துறதுக்கு ஒரு ஏசி கார், 10 பவன் தங்க செயின், சோம்பேறியா இருந்து விழுங்குறதுக்கு 25 லட்சம் டெபாசிட். அதோட விடுவாங்களா? பொண்ணு அழகா இருக்கணும், குயில் போல பாடணும், மயில் போல ஆடணும், கிளி போல பேசணும், நட ஸ்டைலாக இருக்கணும், உட ஃபேஷனாக இருக்கணும், மொத்தத்தில் அவள் பேரழகையாக இருக்க வேண்டும். இந்த திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டாலும் பண ஆசை பிடித்த மனிதர்களால் ரொக்கத்தில் விற்கப்படுகின்ற திருமணங்கள். ஆனால் ஸ்டெயின்ஸின் திருமணமோ இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட திருமணம். அந்த திருமணம் 1983 ஆண்டு ஆகஸ்ட் 6 நாள் ஆஸ்திரேலியாவில் வைத்து பூபூக்கும் பூஞ்சோலையிலே பூபாலம் இசைக்கும் பூங்குயில்களே, அழகு நிலா உலாவர, சோலைக்குயில் பாடிவர, திருமணத்தில் இன்றிணைந்த புறாக்களே, நீவீர் இன்று போல் என்று வாழ்க என்று சொல்லி கொட்டு மேள முழங்க இன்னிசை மழை பொழிய திருமணமானது இனிதே நடந்தேறியது, இனிதே நடந்தேறியது. ஒரு சில நாட்கள் ஜோடி பறவைகளாய் தங்களுடைய தாய் நாடாம் ஆஸ்திரேலியாவில் உலா வந்தார்கள். மீண்டும் இந்தியா மீது கொண்ட பாசத்தின் காரணமாக இந்தியா வர தீர்மானித்தார்கள். இந்திய தேசத்திலே ஊழியத்திற்காக வந்தும் சேர்ந்தார்கள். இந்திய தேசத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையிலே கர்ப்பத்தின் கனி இறைவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் என்று சொல்லுகின்ற வேத வசனத்திற்கு இணங்க இறைவன் அவர்களுக்கு 3 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். மூத்தது மகள் எஸ்தர் ஜாய், 2வது மகன் பிலிப் கிரகாம், 3வது மகன் தீமத்யூ கிரகாம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவகிருவையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தது போல பிள்ளைகளும் கிறிஸ்துவிலே வளர்ந்தார்கள். பெற்றோர் கர்த்தருக்கேற்ற பாதையிலே பிள்ளைகளை வளர்த்தியபடியினாலே பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே பாடல்களை எழுதி பாடுவது, இசைக்கருவிகளை மீட்டுவது என்று சொல்லி பல திறமைகளை உள்ளடக்கி இறைவனிலே வளர்ந்தார்கள். நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற யோசுவா பக்தனுடைய விசுவாச வார்த்தையை போல இவருடைய வாழ்க்கையும் அமர்ந்திருந்தது. இவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த பகுதிகளிலே மிக முக்கியமான பகுதி எதுவென்றால் ஒரிசா மாநிலத்தில் உள்ள பரிவாடா என்று சொல்லுகின்ற பகுதி. இந்த பகுதி எப்படிப்பட்டது தெரியுமா? சந்தாலி மக்கள் வாழும் மலைவாழ் கிராமமுங்க, மின்சாரமும் இல்லாத கிராமமுங்க. சந்தாலி மக்கள் வாழும் மலைவாழ் கிராமமுங்க, மின்சாரமும் இல்லாத கிராமமுங்க.
சாலை வசதி இல்லா பரிபடா கிராமமுங்க, சாலை வசதி இல்லா பரிபடா கிராமமுங்க, படிப்பறிவில்லா மக்கள் பலர் வாழும் கிராமமுங்க, ஆதரவின்றி வாழும் மக்களும் நோய் நொடியாலே அழியும் மக்களும், ஆதரவின்றி வாழும் மக்களும் நோய் நொடியாலே அழியும் மக்களும், காண்பவரின்றி காப்பவரின்றி களை இழந்துமே வாடிய கிராமம் சந்தாலி மக்கள் வாழும் மலை வாழ் கிராமமுங்க, மின்சாரமும் இல்லாத கிராமமுங்க. சந்தாலின மக்கள் வாழுகின்ற மலை கிராமம்தான் பரிபாடா கிராமம். இங்கு மின்சார வசதியும் இல்லை, சாலை வசதியும் இல்லை. மக்களோ நாகரிகம் அறியாதவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாதவர்கள். அது மட்டுமல்ல, படைத்த இறைவனை அறியாமல் கல்லையும் மண்ணையும் கடவுளாய் வணங்கிக் கொண்டிருந்த மக்கள் தான் இந்த மக்கள். இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் தான் ஸ்டெயின்ஸ் குடும்பமாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். இவருடைய ஊழியத்திலே மிக முக்கியமான பகுதி எது என்று சொன்னால், வியாதியஸ்தன் என்று பலர் ஒதுக்கி வைத்திட்ட தொழுநோயாளிகளை அள்ளி அணைத்தனர், வியாதியஸ்தன் என்று பலர் ஒதுக்கி வைத்திட்ட தொழுநோயாளிகளை அள்ளி அணைத்தனர், வாழ்வதா சாவதா என தொழுநோயால் தவித்த மக்கள், வாழ்வதா சாவதா என தொழுநோயால் தவித்த மக்கள், விடியலை கண்டிடவே ராப்பகலாய் உழைத்தனரே, அன்பினையும் கொடுத்திட்டார் ஆதரவும் கொடுத்திட்டார், வீதியிலே வீழ்ந்தவனை அணைத்திட்டார், இறை அன்பினாலே யாவரையும் கவர்ந்திட்டார், அன்பினையும் கொடுத்திட்டார் ஆதரவும் கொடுத்திட்டார், வீதியிலே வீழ்ந்தவனை அணைத்திட்டார், இறை அன்பினால் யாவரையும் கவர்ந்திட்டார். தொழுநோயால் பாதிக்கப்பட்டு சமுதாயத்திலிருந்து துரத்தப்பட்டு குடும்பத்தால் வெறுக்கப்பட்டு வீதியில் கிடந்த தொழுநோயாளிகள் மத்தியில் தான் இவர்கள் ஊழியம் செய்தார்கள். அவர்களை அன்பால் அணைத்து புண்களை துடைத்து மருந்துகளை போட்டு குணப்படுத்தி பலப்படுத்தி இறையேசுவையும் கற்றுக் கொடுத்தார்கள். காலங்கள் சில நகர்ந்தது. அநேக தொழுநோயாளிகள் சுகம் பெற்றார்கள். தொழுநோயிலிருந்து மட்டுமல்ல, பாவ நோயிலிருந்தும் விடுதலை அடைந்து இயேசுவை ஆராதிக்கவும் ஆரம்பித்தார்கள். அவருக்கு நன்றியுணர்ச்சியோடு வாழவும் ஆரம்பித்தார்கள். இவருடைய உற்சாகத்தை கண்ட ஸ்டெயின்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விழாவை ஏற்படுத்தி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது வழக்கம். அவ்விழாவிலே அந்த சந்தாலி கிராமமே அங்கு கூடும். இந்நாளில் சந்தாலி மக்கள் அனைவரும் தங்கள் பாரம்பரிய நடனமாகிய டேக்கரி என்று சொல்லுகிற நடனத்தை ஆடி அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்துவது வழக்கம். அந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடைய ஒரு நாளாய் காணப்பட்டது. அந்தபடியே 1999 ஆண்டு ஜனவரி 22 நாள் இவ்விழா கொண்டாடும்படியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. விழாவுக்கான நாளும் வந்தது. வண்ண கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டது. வண்ண விளக்குகள் ஆங்காங்கே கண்களை கொள்ளை கொண்டன. ஒலிப்பெருக்கின் ஓசை விண்ணை பிளந்தன. மக்களுடைய மகிழ்ச்சி மனதை வெகுவாய் கவர்ந்தன. எங்கும் விழா கோலம், எங்கும் விழா கோலம், எங்கும் விழா கோலம். அவ்விழாவை சிறப்பிக்கும்படியாய் ஸ்டெயின்ஸும் அவரது குழந்தைகளாகிய பிலிப்பும் தீமத்தையும் கூட சென்றார்கள். அந்நாள் விழா இனிதே துவங்கியது. அவர்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. மகிழ்ச்சி வெள்ளத்தில் அவர்கள் மேளங்கள், தாளங்கள், கொட்டு மேளங்கள், ஆட்டங்கள், பாட்டங்கள், கொண்டாட்டங்கள், மேளங்கள், தாளங்கள், கொட்டு மேளங்கள், ஆட்டங்கள், பாட்டங்கள், கொண்டாட்டங்கள், கூடியாடினரே, ஆடிப்பாடினரே, ஆடிப்பாடி ஒன்றாய் சேர்ந்து மகிழ்ந்தனரே, என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, எசன்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாதே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. கண்கவர் கலை நிகழ்ச்சிகளையும் சந்தாலி மக்களுடைய மகிழ்ச்சியையும் கண்டு ஸ்டெயின்ஸும் பிள்ளைகளும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை, அளவே இல்லை. அந்த நாள் விழா இனிதே நிறைவு பெற்றது. ஆடி பாடி சோர்வடைந்த மக்கள் வரிசையாய் ஊரும் எறும்பு போல வரிசை வரிசையாய் இல்லங்களுக்கு கடந்து சென்றார்கள். அலங்கம் அமைதி நிலையை எட்டியது. ஸ்டெயின்ஸும் அவர்கள் பிள்ளைகளும் கூட
அங்கிருந்து விடைபெற்று தங்களுடைய வாகனத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். வாகனத்தை வந்தடைந்த அவர்கள் மிகவும் களைப்பாய் காணப்பட்டபடியினாலே அந்த இரவு பொழுதை வாகனத்திலே தூங்கிவிட்டு மறுநாள் செல்லலாம் என்று சொல்லி எண்ணினார்கள். வாகனமோ மேற்கூரை இல்லாத ஒரு வாகனம். எனவே ஸ்டெயின்ஸ் பனித்துளிகளிலிருந்து பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக ஒரு மரத்தட்டி ஒன்றை எடுத்து வாகனத்திற்கு மேற்கூரையாய் வைக்கிறார். கண்களிலே தூக்கம் தென்பட மூவருமாக வாகனத்திற்குள்ளே நுழைகிறார்கள். அந்த நாள் வாகனத்திற்குள்ளாகவே அமர்ந்து இரவு ஜபத்தை மேற்கொள்ளுகிறார்கள். மண்டை தேவனே நான் சேரட்டும், சீலுவை சுமந்து நடப்பீனும் என் நாவல் என்றுமே மண்டை தேவனே, மண்டை தேவனே நான் சேர்வேனே. இதுவரை எங்களை காத்த அன்புரைவா, இது இரவிலே உம்மை துதிக்க வைத்ததற்காக நன்றி. ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து இந்திய தேசத்து தொழுநோயால் மத்தியிலே ஊழியம் பண்ண அழைத்து வந்தீரே, இந்த சந்தாலின மக்கள் மத்தியிலே இறைப்பணிக்கை அழைத்து வந்தீரே, நன்றி தகப்பனே. இப்பொழுதும் சந்தாலின மக்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் மனமாற்றத்திற்காகவும் நன்றி தகப்பனே. தொடர்ந்து அந்த மக்களை நீர் காத்துக்கொள்ளும். உமக்கு சித்தமானால் நாளைய தினத்தை காண கிருபை செய்யும். ஆமேன் என்று சொல்லி ஜெபித்து விட்டு தந்தையும் பிள்ளைகளுமாக தூங்கச் செல்கிறார்கள். நேரம் நள்ளிரவு நேரம். இரவு சுமார் 12 மணி. சந்திரனும் நட்சத்திரங்களும் இரவை ஆட்சி செய்து கொண்டிருந்தன. குயில்கள் பாடி ஓய்ந்தன, மயில்கள் ஆடி தளர்ந்தன. எங்கும் அமைதி, எங்கும் நிசப்தம். அந்த இரவு நேரத்தில் கோபத்தால் கண்கள் சிவக்க, இதயங்கள் துடிக்க, மனம் குமுற, கையில் ஈட்டி கம்புகள், மரக்கட்டைகள், வீச்செறிவால் ஏந்தி சுமார் 60 பேர் கொண்ட கொலை வெறி கும்பல் ஒன்று அதோ வந்து கொண்டிருக்கிறது, அதோ வந்து கொண்டிருக்கிறது, அதோ வந்து கொண்டிருக்கிறது. இந்த கும்பலுக்கு தலைவன் யார் தெரியுமா? ரவீந்திர பால் சிங் என்று சொல்லி மறுபெயர் கொண்ட தாரா சிங். தாரா சிங், தாரா சிங். எங்கெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராய் தாக்குதல் நடந்ததோ அங்கெல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருந்தான் இந்த மத வெறி பிடித்த மனித மிருகமாகிய தாரா சிங். இவனுடைய தலைமையில்தான் அந்த கொலை வெறி கும்பல் வந்து கொண்டே இருந்தது. இவர் இரவு சுமார் 12-20 மணி வேளையில் அக்கும்பல் ஸ்டெயின்ஸும் பிள்ளைகளும் படுத்துறங்கிக் கொண்டிருந்த வாகனத்தின் பக்கமாய் வந்தது. வாகனத்தை சுற்றி வட்டமிட்டது. தாரா சிங் மெதுவாய் தன் தலையை வாகனத்திற்குள் நுழைத்து பார்க்கிறார். தந்தையினுடைய மார்பை தலையணையாக்கி படுத்துக் கொண்டிருந்த பச்சிளம் குழந்தைகளை கண்ட தாரா சிங் வாய்விட்டு சிரிக்கிறார். கிறிஸ்தவமாம் கிறிஸ்தவம், குடும்பத்தோட ஊழியம் செய்யற, இன்னையோட உன் கதை முடிய போகிறது. ஒரிசா மாநிலத்திலிருந்து கிறிஸ்தவம் அழிய போகிறது, ஒரிசா மாநிலத்திலிருந்து கிறிஸ்தவம் அழிய போகிறது என்று வாய்விட்டு சிரித்தவன், டே வண்டியின் டயரை வெட்டி பஞ்சராக்குங்கடா என்று சொல்லி தொண்டர்களுக்கு கட்டளை பிறப்பித்தான். தலைவனுடைய கட்டளையை தொண்டர்கள் உடனடியாய் செய்து முடித்தார்கள். ஐயோ, வாகனத்தை சுற்றிலும் தீப்பந்தங்களை ஏந்திய இளைஞர் படை. சத்தம் கேட்ட ஸ்டெயின்ஸ் படுக்கையில் இருந்து விரைவாய் எழும்பினார். தருணம் பார்த்து கொண்ட இளைஞன் ஒருவன் மரக்கட்டையால் ஸ்டெயின்ஸுடைய தலையில் ஓங்கி அடித்தான். இயேசுவே என்று சொல்லி அழைத்துக் கொண்டே அந்த வாகனத்திற்குள் சாய்ந்தார் ஸ்டெயின்ஸ். தந்தையுடைய அபாய சத்தத்தை கேட்ட பச்சிளம் பிள்ளைகளும் விழித்துக் கொண்டார்கள். இதை கண்ட இரக்கமற்ற இளைஞன் ஒருவன் பச்சிளம் குழந்தைகள் என்று பாராமல் தலையும் புடியை பிடித்து இழுத்து பந்து போல் சுருட்டி தூக்கி வீசினான் வாகனத்திற்குள்ளாய். டாடி காப்பாற்றுங்க, டாடி, அப்பா காப்பாற்றுங்கப்பா, ஜீசஸ் காப்பாற்றுங்க என்று சொல்லி பிள்ளைகள் அழுது அலறிக்கொண்டே இருந்தார்கள். பிள்ளைகள் இரத்த வெள்ளத்தில் துடி துடித்தார்கள். இப்பொழுதும் அந்த இதயமற்ற இரக்கமற்ற கும்பலுக்கு மனம் இழகவில்லை ஐயா. தந்தையும் பிள்ளைகளையும் ஈட்டியால் குத்தி கிழித்தது குருதி வரி பிடித்த அந்த கூட்டம். ஐயோ ஐயோ பரிதாபம். இரத்த வெள்ளத்தில் மூவரும் புழுவாய் துடிக்கிறார்கள். பிள்ளைகள் வேதனையால் அலறி துடித்தன. பிள்ளையின் அழுகுரலை கேட்ட தந்தை மெதுவாய் நகர்ந்து நகர்ந்து வந்து பிள்ளைகள் இருவரையும் கட்டி அணைத்துக் கொண்டு, ஜீசஸ் we are dying, இயேசுவே நாங்கள் சாகிறோம் அப்பா, நாங்கள் சாகிறோம் அப்பா, எங்களை காப்பாற்றுங்கப்பா என்று சொல்லி அபயமிட்டார்.
எங்களை காப்பாற்றுக்குமா என்று சொல்லி அபயமிட்டார். இந்த காட்சியை பார்த்தால் உருகாத நெஞ்சும் பனியாய் கரையும் இக்காட்சி காண்கையிலே, உருகாத நெஞ்சும் பனியாய் கரையும் இக்காட்சி காண்கையிலே, பிஞ்சு குழந்தைகள் அஞ்சி துடிக்கும் காட்சியை பார்க்கையிலே, பிஞ்சு குழந்தைகள் அஞ்சி துடிக்கும் காட்சியை பார்க்கையிலே, உருகாத நெஞ்சும் பனியாய் கரையும் இக்காட்சி பார்க்கையிலே, உருகாத நெஞ்சும் பனியாய் கரையும் இக்காட்சி காண்கையிலே. அன்பர்களே, இதை கேட்கிற போதே நம் உள்ளமெல்லாம் வேதனையால் துடிதுடிக்கிறதல்லவா? ஆனால் இந்த காட்சியை கண்டும் கூட மனமிழகாத தாராசிங் சற்று முற்றும் பார்க்கிறார். கூட்டி வைத்திருக்கிற வைக்கோல் பந்தலை காண்கின்றான். ஓடிச் சென்று வைக்கோலை அள்ளி வருகின்றான். வாகனத்திற்குள்ளாகவும் வாகனத்திற்கு மேலாகவும் வைக்கோலை திணித்து கூட்டி வைக்கிறார். தாராசிங் வாழ்க, தாராசிங் வாழ்க என்று சொல்லி இளைஞர் படை கோஷமிட கையிலே தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு வாகனத்தை நெருங்கினான் தாராசிங். வாகனத்திற்கு தீ வைத்து விட்டான். ஐயோ, எரியும் நெருப்பில் எண்ணெய் விட்டது போல தீ எங்கும் பற்றி படர்ந்தது. வாகனத்திற்குள்ளாக அடித்து வீசப்பட்ட மூவர் மேலும் தீ பற்றி கொண்டது. தீக்குள்ளாய் சிக்கிக்கொண்ட மூவரும் புழுவாய் துடிக்க ஆரம்பித்தார்கள். அப்பா, ஏசப்பா, ஏசப்பா என்று சொல்லி கதற ஆரம்பித்தார்கள். ஐயோ, கொடுமையிலும் கொடுமை, கொடுமையிலும் கொடுமை, கொடுமையிலும் கொடுமை ஐயா. பிள்ளைகளின் அழுகுரலை கேட்ட தந்தையால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. தன் வேதனையை பொருட்படுத்தாமல் பிள்ளைகளை காப்பாற்ற நினைக்கிறார் ஸ்டேன்ஸ். ஆனால் மனசாட்சி இல்லாத அந்த கூட்டம் அதற்கும் அவரை சம்மதிக்கவில்லை. ஈட்டியால் பிள்ளைகளையும் தந்தையும் குத்தி மீண்டும் தீக்குழாய் வீசியது அந்த கூட்டம். இனி தப்பிக்க முடியாது என்று சொல்லி உணர்ந்து கொண்ட ஸ்டேன்ஸ், இனி தப்பிக்க முடியாது என உணர்ந்து கொண்ட ஸ்டேன்ஸ் தன் இரு பிள்ளைகளையும் கட்டி அணைத்துக் கொண்டு, மார்போடு இறுக கட்டி அணைத்துக் கொண்டு, இயேசுவே, ஜீசஸ் என இறுதி மூச்சு வரை இறைவனை அழைத்துக் கொண்டு உயிருடன் தீயில் எரிந்து தன் இரு பிள்ளைகளோடு அக்கினி சாட்சியாய் மாற்றப்பட்டார். அக்கினி சாட்சியாய் மாற்றப்பட்டார். தந்தையும் பிள்ளைகளும் இந்திய தேசத்திற்காய் ஜீவனை விட்டார்கள். இரக்கமற்ற அந்த கொலைவரி கும்பல் ஓடி மறைந்தது. என்னை கேட்கும் அன்பு தேவஜனமே, தாய் நாட்டையும் தாய் வீட்டையும் ஊரையும் உறவையும் சொகுசு வாழ்க்கையும் விட்டுவிட்டு பல்லாண்டு காலமாய் தொழுநோய் பிணியாளிகளை பேணுவதிலே அக்கறை காட்டி அதற்காய் தன் வாழ்வையை தியாகம் செய்த ஒருவரை பாராட்டி நன்றி தெரிவிப்பதை விட்டுவிட்டு செயின்ஸ் குடும்பத்திற்கு பாரத தேசம் கொடுத்த தீமனம் நியாயம்தானா? பாவம் ஒன்றுமறையா இந்த பச்சிளம் குழந்தைகள் என்ன செய்தார்கள் ஐயா? என்ன செய்தார்கள்? சிந்தித்து பாருங்கள். இயேசுவாம் கடவுளாம், சீர்திருத்தமாம் கிறிஸ்தவமாம். கிறிஸ்தவம் இதோடு அழிந்தது. இனி எவனும் கிறிஸ்து என்றோ கிறிஸ்தவன் என்றோ சொல்ல மாட்டான். இயேசு 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 என்று சொல்லி சிறகடித்துக் கொண்டு வானுயர பறந்து ஊழியம் செய்தானே ஸ்டெயின்ஸ், இன்று அவன் மனைவி சிறகொடிந்த பறவை. சிறகொடிந்த பறவை, இந்த பறவை சிறகொடிந்த பறவை. இந்த பறவையால் இனி பறக்க முடியாது. இந்த பறவை சிறகொடிந்த பறவை என்று சொல்லி ஏளனம் பேசியது அந்த கொலைவரி கும்பல். அவ்வேளையிலே ஸ்டெயின்ஸை கொன்ற தாராசிங் போலீசாரால் பிடிபடுகிறான். சட்டம் அவனை தண்டிக்க நினைத்த நேரத்தில் தொலைக்காட்சி நிருபர்களும் பத்திரிகை நிருபர்களும் தேனை மொய்த்த ஈ போல கிளாடிஸை சுற்றி வட்டமிட்டார்கள். மிஸ்ஸஸ் கிளாடிஸ், உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் கணவனையும் கொலை செய்த அரக்கன் தாராசிங் போலீசாரால் பிடிபட்டிருக்கிறார். அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பது நியாயம் என்று சொல்லி கேட்டார்கள். சில துளிகள் சுற்றிலும் மௌனம். ஒளித்திரையை சுருக்கிக் கொண்ட சூரியன் மீண்டும் ஒளி வீச ஆரம்பித்தது போல அன்பே உருவான உள்ளத்திலிருந்து புரண்டு வந்த வார்த்தைகள் பூமலையாய் பொழிய ஆரம்பித்தது. அன்பில் இனிய இந்தியர்களே, இறைவன் என்னை அவருடைய பணிக்காக அழைக்கிறார். நான் யார் மீதும் குற்றம் சுமத்த விரும்பவில்லை. எல்லாம் இறை திட்டப்படி நடந்து முடிந்தாயிற்று. இறை அன்பை அறியாத
அந்த தாராசிங்கை மன்னிக்கவே விரும்புகிறேன். இறை அன்பை அறியாத அந்த தாராசிங்கை மன்னிக்கவே விரும்புகிறேன். இறைமகன் இயேசுவும் அந்த மன்னிப்பை அருள இறைவனை இறைஞ்சுகின்றேன். இந்தியாதான் என் தாய் நாடு, இந்திய மக்கள்தான் என் சகோதர சகோதரிகள், என் கணவரும் அன்பு பிள்ளைகளும் இந்த தேசத்திற்காகத்தான் மரித்திருக்கிறார்கள். எனவே நான் இந்தியாவை விட்டு என்னுடைய தேசத்திற்கு போவதில்லை. என் கணவர் இறைப்பணி செய்த அதே பகுதியில் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி தன் மகளை அழைத்துக் கொண்டு வேதத்தை மார்போடு அணைத்துக் கொண்டு மீண்டும் ஊழிய களத்திற்கு நேராய் புறப்பட்டார் மிஸ்ஸஸ் கிளாடிஸ் அவர்கள். அன்பின் தேவஜனமே, சேற்றிலும் சகதியிலும் கிடந்த மக்களை கண்டெடுத்து அவர்களுடைய துயர் உடைத்து மனிதர்களாய் வாழ கல்வி கொடுத்து இறை அன்பை கொடுத்த ஸ்டெயின்ஸின் வாழ்வு முடிந்ததால் கிளாடிஸ் என்று சொல்லுகின்ற பறவையின் இறக்கை வெட்டப்பட்டது உண்மைதான். ஆனால் நம்பிக்கை என்கின்ற சிறகு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உண்டு என்பதை மனசாட்சி இல்லாத அந்த கொலைவரி கும்பல் மறந்து போய்விட்டது. சிறகொடிந்த பறவை பறக்கிறது, பறக்கத்தான் செய்யும். எத்தனை முறை வெட்டினாலும் இந்த பறவை பறக்கத்தான் செய்யும். வேதம் என்ன சொல்லுகிறது? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி உங்களை துயரப்படுத்துவார்கள். முடிவு வரைந்த நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். உலகை கண்டு நாம் அஞ்ச வேண்டாம், உலகை கண்டு நாம் அஞ்ச வேண்டாம். முகில்கள் வந்து மூடுகிறதை என்று சொல்லி சுடர்களை நிறுத்திக் கொண்டு சும்மா இருப்பதில்லை சூரியன். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, மதவெறியானதை கொல்ல. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, மதவெறியானதை கொல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம். அனுபவித்தவனுக்குத்தான் தெரியும் அதனுடைய சுவை. யாரை கண்டும் இதற்கும் அஞ்சாதிருங்கள். வெட்டி வீழ்த்தினாலும் செழித்து வளரும் வாழை மரம் போல் மாறிவிடுங்கள். கிள்ளி எறிந்தாலும் உலர்ந்தும் பயன் கொடுக்கின்ற மருந்து செடியாய் மாறிவிடுங்கள். தேசம் மீது வாசம் கொண்டு தேசமிட்ட மகாத்மா காந்திஜிக்கு உலகம் கொடுத்த பரிசு என்ன? துப்பாக்கி மரணம் இல்லையா? ஏதேன்ஸ் நகரத்து எழில்மிகு வாலிபர்களே, நாற்றமடிக்கும் சமுதாயத்தில் நறுமணம் கவிழ்க்க எழுந்து வாரீர் என்று சொல்லி அறைகோல் விடுத்த கிரேக்கத்தின் மகாபரிய தத்துவஞானி சாக்ரட்டிஸுக்கு உலகம் கொடுத்த பரிசு நச்சுக்கோப்பை இல்லையா? பாவத்திற்கு விலகி ஓடிய யோசேப்பிற்கு உலகம் கொடுத்த பரிசு சிறைச்சாலை அல்லையா? அப்படியே பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் வந்த இயேசுவுக்கும் உலகத்தில் கிடைத்த பரிசு நிந்தனைகளும் அவமானங்களும் சிலுவை மரணமும். நிந்தனையும் அவமானமும் கசையடியும் சிலுவை மரணமும். அப்படி என்றால் இறைவனை பற்றி வாழும் உண்மை தொண்டர்களாம் நமக்கும் இந்த உலகிலே கிடைக்கிற பரிசு நிந்தனையும் பரிகாசமும் துன்பமும் தான். அப்பொழுதெல்லாம் நினைத்துக் கொள்ளுங்கள், கனி மரங்கள் தான் கல்லடிபடும் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்காக சகித்துக் கொள்ளுங்கள். இறைவனுக்காய் எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்காய் மாறிவிடுங்கள். எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாறிவிடுங்கள். அதற்காய் பகைகளை வெறுத்து அன்பை வளர்ப்போம். பகைகளை வெறுத்து அன்பை வளர்ப்போம். மனிதர்களை அல்ல, மனிதர்களை அல்ல, கிறிஸ்துவின் அன்பு என்கின்ற அணையா விளக்கை பாரங்குமேற்றுவோம். மனிதர்களை அல்ல, கிறிஸ்துவின் அன்பு என்கின்ற அணையா விளக்கை பாரங்கும் ஏற்றுவோம், பாரங்கும் ஏற்றுவோம். வெறும் கத்தரித்து தொடுத்த காகிதமலராய் களை இழந்து மனமிழந்து அழகிழந்து வாழாதபடி ஒரு நாள் வாழ்ந்தாலும் நேசரின் தோட்டத்தில் மலர்ந்து மனம் வீசுகின்ற நிஜப்புக்களாய் மாறிவிட இறைவன் நம்மை அழைக்கின்றார். இறைவன் நம்மை அழைக்கின்றார். இறை வார்த்தைகளை கேட்ட நாம் ஊழிய தரிசனத்தோடு கண்களை மூடி இறை வேண்டுதல் செய்வோமா? வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய்
அணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. எங்களை வரைகிற அன்புக்குரியவனாம் இறைவா, ஸ்டெயின்ஸுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கேட்ட ஊழிய தரிசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சனை மெத்தையும் அல்ல, மலர் படுக்கையும் அல்ல, பகல் காலத்தில் சொகுசாய் ஏசி அறையில் வாழுகின்ற வாழ்க்கையும் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை செருப்பின்றி முட்களிலே நடக்கிற கோரமான அனுபவம், கொதிக்கும் எண்ணெயிலே வாடுகின்ற அனுபவம் என்பதை ஸ்டெயின்ஸின் வாழ்க்கையிலிருந்து புரிந்து கொண்டோம். நன்றி தகப்பனே. நாங்களும் எங்களால் இயன்ற மட்டும் இறைப்பணியை செய்யவும், இறை பணிகளுக்காக கொடுக்கவும், இறை பணிகளுக்காக உழைக்கவும் அருள்தாரும் தகப்பனே. எங்களையே உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வருகின்ற புத்தாண்டு புதுவொலிவாய் எங்கள் வாழ்வு அமையட்டும். இரட்சகர் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். சீரே சுநாதனுக்கு ஜெயமங்களம், அதித்திரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீரே சுநாதனுக்கு ஜெயமங்களம், அதித்திரியேகநாதனுக்கு சுபமங்களம். பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சீரேசு நாதனுக்கு ஜெயமங்களம், அதித்திரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீரேசு நாதனுக்கு ஜெயமங்களம், அதித்திரியேகநாதனுக்கு சுபமங்களம். சுபமங்களம் சுபமங்களம். ஆமென் ஆமென் ஆமென். இப்பொழுது பரிசுகள் வழங்கப்படும். நம்முடைய அருள் திரு பக்த ஜெபனேஷ் அவர்கள் நமக்கு பரிசுகளை வழங்குவார். திருமதி ஜெனி பிரமலா, செல்வி ஆஸ்வாதரின், செல்வி தர்ஷினி, செல்வி ஆசிகா, செல்வி பீட்லின் ட்ரிஷியா, திருமதி கலாராணி,
திருமதி பிளாரன்ஸ் பாய், திருமதி பெர்லின் ஜாய், திருமதி கிரேஸ் இவாஞ்சலின், திருமதி கஸ்தூரி பாய், திருமதி கீதா, வருகைக்கான பரிசு திருமதி ஜினி பிரமிளா, செல்வி ஆஸ்பா ஜெனின், செல்வி தர்ஷினி, செல்வி ஆர்ஷா ஜெனின், செல்வி ஆஷிகா, செல்வி பியூட்டிலின் டிஷியா, திருமதி எபனேசம், திருமதி செல்வராணி, திருமதி கலாராணி, திருமதி பிளாரன்ஸ் பாய், திருமதி பெர்லின் ஜாய், திருமதி கஸ்தூரி பாய், திருமதி கிரேசி வாஞ்சலின், திருமதி கீதா, கோயில் பிள்ளை, அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருச்சபையிலே இந்த வருடத்தினுடைய சிறப்பான நிகழ்வை மிக சிறகொடிந்த பறவை என்கிற தலையங்கத்தில் மிக அழகாக ஒரு கதா காட்சியும் இசைவழி செய்தியை நல்ல முறையிலே நடத்தி தந்து திருவாளர் ரஜிகுமார் அவர்கள் அநேக ஆண்டுகளாக அநேக விதமான திருப்பணிகள், அதிலே அவருடைய கன்வென்ஷன் நற்செய்தி பெருவிழாக்கள் மிக சிறப்பாக அமைந்திருக்கும். திருச்சபையிலே, நம்முடைய திருச்சபையிலே பலமுறை வந்திருக்கின்றார்கள்.
நான் வருவதற்கு முன்பும் பல முறை வந்திருக்கின்றார்கள். அவ்விதமாக அவருடைய இறைப்பணி இருந்திருக்கிறது. இன்னுமாக சகோதரர்கள் அத்தனை பேரும் மிக சிறப்பாக தங்களுடைய இறைப்பணியை ஆற்றினார்கள். நீங்கள் அநேகர் வருகை தந்தீர்கள், அதற்காக நன்றி சொல்லுகிறேன். குறிப்பாக இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று யோசித்த பொழுது முதலாவது திருவாளர் ஜான் பெனட்ராஜ் அவருடைய குடும்பத்தினர் சொன்னார்கள், திருவாளர் அஜிகுமார் அவருடைய சிறப்பு நிகழ்வு வைப்போம் என்று சொல்லி அதை அவர்கள் ஆரம்பத்திலே மிக அழகாக ஆயத்தம் செய்திருந்தார்கள். அந்த குடும்பத்தினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட இந்த ஆண்டு சிறப்பாக ஒளி அமைத்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முழுமையான நன்றியும் வாழ்த்துறையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் அவர்களுக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை மிக அழகாக நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதை நல்ல முறையிலே நடத்துகின்ற ஒரு தலைமை தேவையில்லை. அதற்காக திருவாளர் அஜிகுமார் அவர்கள் நல்ல முறையிலே இந்த நாள் ஏற்ற வேளையிலே வந்து இந்த செய்தியை மிக அழகாக தொகுத்து வழங்கினார்கள். பாடல்களோடு இன்னமாய் அதற்கு உரிய கதைகளோடு அதற்கு உரிய எல்லா நிகழ்வுகளையும் இணைத்து நல்ல முறையிலே அமைத்து தந்தார்கள். அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக பெண்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு கூட அருள் திரு பக்த ஜிவனீஸ் அவர்கள் நான் முதலாவது சொன்னது போல நம்முடைய ஐரணிபுரம் சேகரத்தில் தெற்கன் மிளாகம் திருச்சபையிலே 5 ஆண்டுகள் மிக சிறப்பாக பணி செய்தார்கள். நம்முடைய சேகரத்துக்களே சில காலங்கள் கன்வீனராகவும் பணி செய்தார்கள். அந்த நிலையிலேயே நல்லதொரு பணி செய்கின்ற நல்ல பணியாளர். அவருடைய கொக்குடிவுடை திருச்சபைகளை கடந்த மே மாதத்திலிருந்து பொறுப்பேற்று அருள்பொழிவு பெற்று பணி செய்கின்றார்கள். அவர்கள் பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். இன்னுமாக சிறப்புற செயல்பட்டார்கள். அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக பெண்கள் சங்கத்தின் சார்பாக செயற்குழுவின் சார்பாக அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் வாழ்த்துறையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு கூட திருவாளர் அஜிகுமார் அவருடைய குடும்பம் அவர்கள் துணைவி பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய திருச்சபையினுடைய பெண்கள் சங்கம் திருச்சபை சார்பு செயற்குழுவின் சார்பிலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மகன் இயலாமையிலும் ஏற்ற வேளையிலே வந்திருக்கின்றார்கள். அவர்களை ஆண்டவர் சுகப்படுத்துவாராக, பலனை கொடுப்பாராக. இன்னுமாக நான் முன்பு சொன்னது போல டாக்டர் எட்வின் செம் அவர்கள் அநேக ஆண்டுகளாக எனக்கு பழக்கம். அவர்கள் இளைஞனாக இருக்கின்ற காலத்திலிருந்து நல்ல ஒரு நண்பர். அந்த சூழ்நிலையிலே அவர்கள் இன்று வருவது தெரியாது. இங்கே வந்து பார்த்த பொழுது அவர்கள் இருந்தார்கள். மிக அழகாக இசைக்கருவி வாசிக்கின்றவர்கள். அந்த காலத்திலிருந்தே நல்ல இசைக்கருவி வாசிக்கின்றவர்கள். அந்த இசைக்கருவி வழியாகவே தன்னுடைய ஒரு பணியை ஆரம்பித்தவர். அந்த கல்வி என்னும் அனைத்து காரியங்களும் தன்னுடைய தேவைகளை இசைக்கருவியின் வழியாகவே செயல்படுத்தி கொண்டிருந்தவர். அவ்விதமாக நல்ல பணி ஆற்றின அன்பு சகோதரர் அவர்கள் நம்முடைய நேசமணி மெமோரியல் கிறிஸ்டியன் காலேஜில் வரலாற்று துறையிலே பேராசிரியராக பணி செய்கின்றார்கள். அவருடைய பணி சிறக்க அவருடைய குடும்பத்தினர் ஆசீர்வதிக்கப்பட நம்முடைய திருச்சபையின் சார்பாய் செயற்குழுவின் சார்பாய் பெண்கள் சங்கம் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் முன்பு சொன்னது போல அன்பு சகோதரர் மனோகரன் அவர்களை நண்பராக பழகி இருக்கிறேன். இன்னமாக திருச்சபையினுடைய செயலராக இருந்தார்கள். நல்ல பணி ஆற்றுகின்றவர்கள். அவர்கள் அந்த காலத்திலிருந்தே இந்த பேண்ட் செட் அதில் இருந்தார்கள். அதோடு கூட இந்த இசைக்கருவி வாசிக்கின்ற பணி அதை மிக அழகாக செய்து வருகின்றார்கள். இந்த நாளிலே அவர்களையும் நான் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் அவர்கள் சரியான வேளையில் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நல்லதொரு மனிதர் அன்னமாகி பழகுவதற்கு ஏற்றதாக எல்லா காரியங்களையும் நல்ல ஒரு நிலைகளை பேசி பழகுகின்ற இனமாக யோசித்து செய்கிற நல்லதொரு மனிதர். அவருடைய பணி இந்த நாளிலே சிறப்பாக இருந்தது. அவர்களுக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக செயற்குழுவின் சார்பாய் பெண்கள் சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு கூட நம்முடைய தபாலா வாசித்து சிறப்பித்த நண்பர் அவர்களுடைய தபாலா வாசிப்பு மிக அழகாக இருந்தது. ரசிப்பதற்கு ஏற்றதாக நல்ல முறையில் இருந்தது. அந்த சூழலை பொறுத்து மாற்றி மாற்றி அதை பயன்படுத்தினார்கள். ஏன்னா ஒருவேளை நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப தபாலை பற்றி தெரியாது. இருந்தாலும் ஒருவேளை அது அதனுடைய மேல் பகுதி குளிர்ச்சிகரமாகின்ற பொழுது அதனுடைய சத்தம் சரியாக இருக்காது என்று நினைக்கிறேன். ஆகவே அதை சரியாக மூடி வைத்து அதை சரியாக பயன்படுத்தினார்கள்.
மிக அழகான ஒன்று. ஆகவே நல்ல முறையிலே அந்த தபாலை வாசித்து நம்மை சிறப்பித்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக, இன்னுமாக பெண்கள் சங்கத்தின் சார்பாக, செயற்குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நம்முடைய திருச்சபையிலிருந்து கலந்து கொண்ட அத்துணை சபை மக்கள், இந்த விழா சிறக்கும்படியாக வந்திருக்கின்ற அத்துணை சபை மக்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறை ஆசிகள் நமக்கு அமையட்டும். நம்முடைய இந்த ஒரு ஆண்டு காலம் இறை பணியை நம்முடைய பெண்கள் சங்கத்தினர் அநேக நாட்கள் திருச்சபையை கூடி ஜெபித்தார்கள். சேகர பெண்கள் சங்கத்திலே சரியாக கலந்து கொண்டார்கள். இன்னுமாக எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நிலையிலும் அவர்கள் நமக்கு ஒத்துழைப்பு தந்திருக்கின்றார்கள். அதனுடைய செயலர், இன்னுமாக அதனுடைய கணக்கர், இன்னும் அதனுடைய ஒவ்வொரு உறுப்பினர்கள், அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற ஆண்டில் இன்னும் சிறப்பாக உங்களுடைய பணி சிறக்க, நீங்கள் இன்னும் மேன்மையாக செயல்பட உங்களை அன்போடு உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இது ஒரு 5 ஆண்டு கால பணி. ஒரு பணியாளர் என்று சொல்லுகின்ற பொழுது, அல்லது போதகர் என்று சொல்லுகின்ற பொழுது 5 ஆண்டு கால பணி. அந்த பணி என்னை பொறுத்தவரை நிறைவு செய்ய இனி 4 மாதங்கள் தான் இருக்கிறது. வருகின்ற காலங்களில் இன்னும் உங்களுடைய திருப்பணி, உங்களுடைய பெண்கள் சங்கம், திருச்சபையினுடைய பெண்கள் சங்கம் என்பது முக்கியமானது. நான் முதலாவது சொன்னது போல ஜெபிக்கின்ற ஒரு குழு. அந்த ஜெபிக்கின்ற குழுவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய பணி சிறக்கட்டும். தொடர்ந்து எல்லா நிலையிலும் நம்முடைய திருச்சபை ஆசீர்வாதங்களோடு, வளர்ச்சிகளோடு, மனிதன் ஒரு காலம் இல்லையே, ஒருவேளை எப்படியும் இருக்கலாம். கிரகாம்சையினுடைய அந்த நிகழ்வு அநேக நேரங்களில் என்னை வேதனைப்படுத்தி இருக்கிறது. ஏன்னா நான் முதலாவது இறையில் 1ஆம் ஆண்டு அங்கே சென்னையில் படிக்கிற காலம், அந்த நாட்களிலே தான் அவர் கொலை செய்யப்பட்டார். அந்த காலத்திலே தான் அந்த ஒரு சூழல், அது ஒரு பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்திய ஒரு காலம். அன்புக்குரியவர்களே, அந்த சூழலெல்லாம் அந்த இறையியலாளர்கள் என்னுமாக அங்கிருந்த போதகர்கள் அநேகர் பேசிக்கொண்டே ஒரு காலம். அப்படிப்பட்ட ஒரு சூழல். ஆகவே அந்த நிலையை நினைத்து பார்க்கின்ற பொழுது அதில் உதவி செய்த அநேகர், அவரை கொலை செய்வதற்காக உதவி செய்த அநேகர் இன்றைக்கி பெரிய பெரிய, அது சொல்ல முடியாது, அவ்வளவு பெரிய ஹிடன் அஜெண்டா. ஆகவே பெரிய பெரிய இடத்துல இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் இருக்கின்றோம். நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லையா? கிரகாம்சேனை குறித்து சொன்னதுனால சொல்கிறேன். இன்றைக்கி அவரை கொலை செய்தவரெல்லாம் இந்திய தேசத்தில் மிகப்பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல். ஆகவே நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். நம்ம கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். வருகிற காலம் என்ன இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆகவே சிந்தித்து அதிகமாக பெண்கள் சங்கம் மட்டுமல்ல, எல்லா சங்கங்களும் ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். அது சிறப்பான காரியம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாம் நம்முடைய இந்த நிகழ்வின் நிறைவிற்காக ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம் ஐயா. இறைவா, நீர் தந்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி சாமி. உம்முடைய அருள் பிரசனம் எங்களோடு இருக்கட்டும் சாமி. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த இடத்திலே வருகை தந்த அத்துணை பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். அத்துணை பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அத்துணை பிள்ளைகளோடு உம்முடைய அருள் பிரசனம் இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, வருகின்ற காலத்தொலை ஒவ்வொருவரும் திருச்சபையில் இன்னும் சிறப்பாய் செயல்பட, பெண்கள் சங்கம் இன்னும் சிறப்பாய் செயல்பட நீர் அருள் தார். உம்முடைய காரூணியம் இருக்கட்டும் சாமி. என்னுமாகி ஆண்டவரை திருவாளர் அஜிகுமார் அவர்களுக்காய் ஜெபிக்கின்றோம். உடன்பணி செய்கிற அன்பு மக்களுக்காய் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரை அநேக நாட்களாய் நல்லதொரு குழுவாய் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர்களை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. இன்னும் அவருடைய பணி சிறக்க நீர் அருள் தார். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசனம் ஆண்டவரே, உம்முடைய கிருபை நிறைவாய் தங்கி இருக்கட்டும். நீரே வல்ல ஆண்டவராய் வழிநடத்தும் ஐயா. குறைகளை மன்னியும் ஆண்டவரே. எங்களுடைய பெண்கள் சங்கத்திற்காய் ஜெபிக்கின்றோம். அதனுடைய செயலர் இன்னுமாகி கணக்கர் ஆண்டவரே, ஏனைய அந்த உறுப்பினர்கள் அத்துணை பேரையும் நீர் ஆசீர்வதி. வருகின்ற ஆண்டில் இன்னும் சிறப்பாய் செயல்படுகின்ற ஆற்றலையும் பலனையும் தான் ஆண்டவரே. எந்த நிலையிலும் பின்னோக்கி அல்ல, முன்னோக்கி செல்லுகின்ற ஆற்றலை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் ஐயா. உம்முடைய காரூணியம் இருக்கட்டும் ஆண்டவரே. வருகின்ற இரவின் பயங்கரத்துக்கு பாதுகாத்துக்கொள்ளும். தீமையான சொப்பனங்களுக்கு நீங்களாக்கும் ஆண்டவரை. நல்ல நித்திரையை தாரும் ஆண்டவரை. நாங்கள் காலை எழுந்து துதித்து எங்களுடைய பணிகளை செய்ய கிருபை தார். குறிப்பாக நாளை ஆண்கள் சங்க ஆண்டு விழா. அதில் நாங்கள் ஆண்டவரை ஒரு நாள் நற்செய்தி பெருவிழா, அதிலும் சிறப்பாக
கலந்து கொள்ள நீர் கிருபை தாரும் சாமி. ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ளட்டும். அந்த ஆண்கள் சங்க ஆண்டு விழாவும் சிறப்பாக நடைபெற நீர் கிருபை தந்திரணும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களோடு நீர் தங்கியிருமே. இந்த பண்டிகை காலத்தின் சிறப்புகள் மேன்மையாக இருக்க நீர் கிருபை தாரும். எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கின்றோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம் ஐயா. குறிப்பாய் பயணித்து வந்த பிள்ளைகள் மீண்டுமாய் பயணித்து தன்னுடைய இல்லங்களுக்கு செல்லுகின்ற பொழுது உம்முடைய பாதுகாவல் நிறைவாகி தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, வாகனங்களிலே செல்லுகின்ற பொழுது, வாகனங்களை ஓட்டுகின்ற பொழுது அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசனம் ஆண்டவரே அவர்களை பாதுகாக்கட்டும் ஐயா. நீரை வழிநடத்தும். குடும்பங்களாக இருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களாக ஆசீர்வதிக்கப்படட்டும். பாதம் அர்ப்பணிக்கின்றோம். எல்லாவற்றிலும் உம்முடைய பேரிலக்கம் தங்கியிருக்கட்டும். இறைமகன் இயேசுவின் வழியாய் மன்றாடுகிற நல்ல தந்தையே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவிடமையோடு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதி. ஆமென். என் ஆசீர்வாதம் கர்த்தர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக இதனுடைய அன்பும் தூய ஆவியின் மனவரைக்கு சிநேகமும் என்றும் என்று சதா காலம் நம் அனைவரோடும் நம்முடைய பெண்களைக்கு சங்கத்தோடும் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்திய அன்பு குழுவினரோடும் இறை ஆசிகள் நின்று நிறுவதாக. ஆமே ஆமே ஆமே. சமாதானத்தை சென்று வாருங்கள். சமாதான தேவனுங்களோடு உங்கள் வாழ்வோடு நிலைவரமாய் தங்கியிருப்பாராக. அனைவருக்கும் சிற்றுண்டி நாம் பொறுமையோடு சென்று அதை பெற்றுக்கொள்ள